இல்லக விளக்கது இருள் கடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல் அக விளக்கது பலரும் காண்பது நல் அக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம். 17/7/2026 வெள்ளிக்கிழமை. ஸ்ரீ பராபவ வருடத்திலே ஆடி மாதத்தின் 1ஆம் நாள். இன்றைக்கு ஆடி பண்டிகை, தட்சிணாயன புண்ணிய காலம், கிரீஷ்மரது முதுவேனிற் காலம், கடக மாதம், சுக்லபக்ஷம் என்கிற வளர்பிறை, திருதியை திதி காலையில் 10:50 வரைக்கும், பின்பு சதுர்த்தி திதி, ஆயில்ய நட்சத்திரம் என்கிற புதனின் சாரத்திலே சந்திரன் காலை 12:04 வரை, பின்பு மகம் 11:14 வரைக்கும் இருப்பார், பின்பு பூர நட்சத்திரம் இன்னைக்கு இருக்கும். இந்த சூரியன் வடக்கு தெற்கு திசை நோக்கி நகரும் 6 மாதம். தேவர்களின் இரவு மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ முன்னோர்கள் பூமிக்கு வரக்கூடிய காலம் இது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த நாள் பண்டிகையாக, ஆடி பண்டிகையாக கொண்டாடுவோம். இன்னைக்கு சதுர்த்தி, விநாயகரை வழிபடுவது ரொம்ப நல்லது. சதுர்த்தி விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டு கடனை அடைத்தால், கடன் எவ்வளோ கடன் இருந்தாலும் குறைச்சிடலான்னு ரூல் இருக்குது. அதனால் அதை அழகாக பயன்படுத்தி கொள்வதும் இன்றைக்கி முக்கியம். காலையில் 9:15 10:15 வரைக்கும், சாயங்காலம் 4:10 5:10 வரைக்கும் நல்ல நேரம். ராகு காலம் 10:12, 7:09 குளிய நேரம், 3:04 யமகண்டம். மேற்கு பக்கம் சூலம், வெள்ளம், பரிகாரம். கடகலக்னத்திலே சூரியன் வந்துட்டார். 5 நாழிகை 30 வினாழி இருப்பார். 6 மணிக்கு சூரியன் உதய நேரம். உத்திராடம் மற்றும் திருவோண நட்சத்திரம் என்கிற தனுசு ராசியிலே சந்திராஷ்டமம் இருக்கும். இன்றைய நாளில் கோச்சாரப்படி சூரியனும் குருவும் கடகராசியிலே இருப்பார். சுக்கிரனும் கேதுவும் சிம்ம ராசியிலே, ராகு கும்பராசியிலே, மீனராசியிலே சனி, செவ்வாய் ரிஷபராசி, புதன் மிதுன ராசி என்று கிரகங்கள் அமைய சிம்ம ராசிக்குள்ளர சந்திரன் சுக்கிரனும் கேதுவுடன் அமர்ந்திருப்பார். இப்படி இருந்தால் ஒரு ராசிக்கு அப்படி பலன்னு நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம் மேஷ ராசி நண்பர்களே. உங்கள் ராசியினுடைய பாக்யஸ்தானத்திற்குள்ள சுக்கிரனுடன் சேர்ந்த கேது, மக நட்சத்திரம் என்கிற கேதுவுடைய சாரத்திலே கேது அமர்வதனாலே மனதிலே பலவிதமான எண்ண ஓட்டங்கள், ஒருத்தரை முந்தி ஒருத்தர் ஓடுற மாதிரி போட்டின்னு சொல்லுவேன், ரேலி, அந்த ரிலே ரேலியில் இருக்கும். எல்லாம் செய்யலாம் வேணும், செய்ய வேண்டாம் வேணும் அப்படின்னு நண்ட மனசு, ரெட்ட மனசாக ஓடக்கூடிய 2 மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன் என்ற கண்ணதாசன் வரிகளை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி இருக்கக்கூடிய நாள் என்று. அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க. காலையிலேயே கணேசர், விநாயகப் பெருமானின் பாடல்கள் எல்லாம், முழுமுதற் கடவுளின் பாடல்களை கேட்டு இந்த நாளை துவங்குங்கள். 1 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. இன்றைய நாளில் 4ஆம் இடமான சுகஸ்தானத்துக்குள்ள சுக்கிரனுடன் சேர்ந்த சந்திரன் கேதுவின் சாரமான மகத்திலே இருப்பதனாலே பல விதத்திலும் புதிய முயற்சிகள், மண் மனை வாகன யோகங்களின் நன்மைகளை பெற்றுத் தருவதாக அமைகிறது. தடைகளை கடைவதாக அமைகிறது. பல ரிலேஷன்ஷிப்பை நிறைய பில்டப் பண்ணக்கூடிய டேவாகவும் இந்த நாள் அமைகிறது. வளர்வரியின் திருதியை முடிந்து சதுர்த்தி வருவதனாலே விரதம் இருந்து கடனை அடைப்பதனால் கடனும் இன்றைக்கு தீர்ந்து விடக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் பார்க்கலாம். இன்றைய அதிர்ஷ்ட எண் 5 3. வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுனம் ராசி நண்பர்களே. உங்களுடைய ராசியின் 3ஆம் இடத்திலே இன்றைக்கு சந்திர பகவான் இருக்கிறார். முயற்சி ஸ்தானத்திலே நல்ல ஒரு கிரேட்டர் லெவல் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி அடுத்த லெவலுக்கான வாய்ப்பை நிறைய ஏற்படுத்தி கொள்ளலாம். பணம் கஷ்டம் இருக்காது. செயல்கள் எல்லாம் நன்மையாக இருக்கும். புதிய முயற்சிகளுக்கான வாய்ப்புகள் தூண்டப்படும்.
மண் மனை வாகன யோகங்களில் இருந்த சிக்கல்கள் தீரும். தொழில் அடிப்படையிலே புதிய முயற்சிகளுக்கான முத்தாய்ப்பான வேலைகளை செய்வீர்கள். 1-9 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்றைய நாளில் விநாயகரின் வழிபாடும் சிறந்தது. வாழ்க. வணக்கம் கடகம் ராசி நண்பர்களே, 2ஆம் இடம் என்கிற தன வாக்குஸ்தானத்துக்குள்ளர கேதுவுடன் சேர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சந்திரனாக இருக்கிறார். சுக்கிரனும் இருக்கிறார். சுக்கிரனுடைய இந்த தன்மையினாலும் மகம் என்கிற கேதுவினுடைய சாரத்திலே நிற்பதனாலும் மனதிற்கு என்னென்ன பிடிக்குதோ அதெல்லாம் செய்வீங்க. இன்னைக்கு உங்களுக்கு குருவினுடைய ஆதிக்கத்தினால் வரக்கூடிய தன்மை, எதையுமே அதை அனலைஸ் பண்ணணுங்கிற தன்மை நிறைய இருக்கும். செக் பண்ணணும், ஞானத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை நிறைய இருக்கும். அந்த ஆசையை நீங்கள் இன்றைக்கி கேபிட்டலைஸ் பண்ணிப்பீங்க. விநாயகரின் வழிபாட்டினால் பல காரியங்கள் இன்றைக்கி நன்மையாக இருக்கும். காலையில் ஒரு தேங்காய் சூற விட்டுட்டு காலத்தை ஆரம்பிங்க, பல காரியங்கள் நன்மையாக முடியும். 4-2 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி நண்பர்களே, சந்தோஷத்தின் வெளிப்பாடு இன்னைக்கு நிறைய இருக்கும். உங்கள் ராசிநாதன் 12ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 12ஆம் இடம்ங்கிறது இதோ வீட்டுக்குள்ள வரக்கூடிய தந்தை இது மாதிரி குழந்தை தேடிக்கொண்டிருக்குமே அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை கொடுப்பார். உங்கள் ராசிக்குள்ளர சந்திர பகவான் பயணம் செய்கிறார். மகம் அப்படிங்கிற மகசாரத்தில் இருக்கும்போது கேதுவின் சாரம் கிடைத்துவிடும். அதனால் கேது உங்கள் ராசிக்குள்ளே இருந்து ஞானத்தை வெளிப்பட கொண்டு வருவார். புரிதலுடன் காரியங்கள் செய்யும்போது எப்போவுமே ஓப்பு ஜாஸ்தியாக இருக்கும், சந்தோஷம் ஜாஸ்தி இருக்கும். அப்படி புரிதலுடன் காரியங்கள் இன்றைக்கி நிறையா நடக்கும். 9-4 என்ற அதிர்ஷ்ட எண். இன்றைய நாளின் விநாயகர் வழிபாடு, இது ரெண்டுமே உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னி ராசி நண்பர்களே, உங்கள் லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் விரயஸ்தானத்திற்குள்ளே வருகிறதும், இன்றைய நாளிலே தொழில்ஸ்தானத்திலே இருந்த சூரிய பகவான் லாபஸ்தானத்துக்குள்ளே நுழைவதும் உங்களுக்கு நல்ல இரட்டை பலம் அப்படின்னு சொல்லலாம். நான் லாபத்துக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறார், ராகுஸ்தானத்தை பார்க்குறார் கேதுவுடைய சாரத்திலிருந்து. அதனால் லாபம் இன்றைக்கி உண்டு, வெற்றி உண்டு. காரியங்கள் ஏதாவது நடக்காத இருந்துச்சுன்னா இன்றைக்கி தாராளமாக எடுத்து செய்யுங்க. என்ன காரியம் இருந்தாலும் இன்றைக்கு ஜெயம் உண்டு. 7-4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளம். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் பார்வை உங்கள் குடும்ப தன வாக்குஸ்தானத்தை விழுகிறதும், தொழில் ஸ்தானத்துக்குரிய இந்த சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் வருவதும், இந்த லாபத்துக்குரிய சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்திலே அமர்வதனால் பல புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். எதையுமே தெரிஞ்சுட்டு செஞ்சோம்னா நல்லா இருக்கும் இல்லையா? அதனால் அரகுற நாலேஜ், லிட்டில் நாலேஜ் இஸ் மோர் டேஞ்சரஸ் அப்படிங்கிற வார்த்தை உண்டு. அதனால் எதையுமே பூர்ணத்துவமாக தெரிந்து கொண்டு அதன் பின்னே நாம் காரியத்தை செய்யும்போது வெற்றிகளின் இலக்குகள் எளிதாகும். இன்றைய நாள் அதற்கான வித்திடுதலாய் அமைகிறது. விநாயகரை வழிபடுவதும் 3-8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் கூடுதல் சிறப்பு. வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே, நல்லதொரு நாளிலே நிறைய காரியங்கள் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்றைக்கு உங்கள் ராசியினுடைய உள்ளே வரும்போது சந்திரன் நீச்சமாக இருப்பார் நார்மலாக. இவர் தொழில் ஸ்தானத்தில் இருந்தபோது உங்களுக்கு ஆட்சியில் இருந்தார். இன்னைக்கு உங்களுடைய ராசியினுடைய சுக்கிரனுடன் சேர்ந்து கேதுவுடைய சாரத்திலே அமர்ந்து ராகுவினால் பார்க்கப்படுகிற சூழ்நிலைகளே பலவிதமான பரிவான எண்ணங்களை மனதில் ஏற்படுத்துவார். மற்ற மேலே ஒரு அஃபெக்ஷனாக இருப்பீங்க. இது பிடிச்சிட்டா அதை பிடிச்சது தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி முக்கியமாக ஆடி மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு முன்னோர்கள் பூமிக்கு வரக்கூடிய இந்த காலகட்டங்களிலே மனது ஒருநிலைப்பட்டு நீங்கள் காரியங்கள் செய்வீர்களானால் வெற்றி உண்டு.
9, 6 அதிர்ஷ்ட எண். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. உங்கள் ராசியினுடைய அஷ்டமத்துக்காரரான சந்திரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே கேதுவின் சாரத்திலே இன்னைக்கு பயணம் செய்கிறார். காரியங்கள் சிலது தடைபடுவதற்கான வாய்ப்புகளை கேது 2 கேது சேர்ந்து பாருங்க, அதனால் கொஞ்சம் இருக்கும். முயற்சிகள் கொஞ்சம் தடைபடலாம். கொஞ்சம் பிளான் பண்ணி எந்த காரியம் பண்ணுவது நல்லது. 4, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், தடைகளை களைவதற்கு விநாயகரை வழிபட்ட பின்னே இன்றைக்கி நாளை துவங்குவதும் ரொம்ப நல்லது. ஒரு சூர தேங்காய் விநாயகருக்கு உடைச்சிட்டு இன்றைக்கி டேவை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நன்மைகள் உண்டாகட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. 7ஆம் இடத்திற்கு உரியவரான இந்த கலத்திரகாரகன் சந்திரன் அஷ்டமத்தில் இருப்பதும், சூரிய பகவான் இன்று 7ஆம் இடத்தில் அமர்வதும், அஷ்டமத்துக்குரியவர் பரிவர்த்தனை யோகம் பெறுவதனாலே உங்களுக்கு அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாகிறது. பல புதிய முயற்சிகளுக்கு இன்றைக்கு உங்களுடைய ஆரம்பம் அப்படின்னே சொல்லலாம். 9, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், விநாயகரை வழிபடுவதும் உங்களுக்கு பல புரிதலான வழிகாட்டுதலுக்கு வழிகளை காட்டுகிறது. இன்றைய நாள், இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பம் ராசி நண்பர்களே. உங்கள் ராசியை நேரடி பார்வைக்கு சந்திரன் அமர்கிறார். மகம் கேதுவின் சாரத்தில் அமர்கிறார். சுக்கிரனுடன் சேர்ந்து அமர்ந்ததினாலே மீடியா ரிலேட்டடான விஷயங்கள், வெளி வட்டார தொடர்பிலான விஷயங்கள், உங்களை செலிபிரிட்டி அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு கொண்டு போகிற புகழ் அப்படிங்கிற அந்தஸ்து அப்படிங்கிற விஷயங்கள்னால தன லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளை இன்றைக்கு பெறலாம். சூரியன் குருவுடன் சேர்ந்து யோகத்தை கொடுத்து இன்றைக்கு 12ஆம் இடத்தை பார்ப்பதனாலே, மகர ராசியை பார்க்கக்கூடிய காரணத்தினாலே உங்களுக்கான ரெகக்னேஷன் இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் ஆகக்கூடிய டே அப்படின்னு எடுத்துக்கலாம். விநாயகரை வழிபட்டு 2, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்த நினைத்தது நடக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனம் ராசி நண்பர்களே. செயலிலே செயல், நல்ல செயல் அப்படிங்கிறதுக்கு சத்ருஸ்தானத்திலே மக நட்சத்திரத்திலே சந்திரன் பயணம் செய்ய உங்களுடைய வாழ்க்கையின் பயணத்திலே புரிதலான விஷயங்களினால் உயர்வை பெறுவதற்கான வாய்ப்பு இன்றைக்கு கிடைக்கிறது. பரிவர்த்தனை யோகம் பெற்று சூரிய சந்திரன் அப்படிங்கிறதுனால எந்த கால்குலேஷன் ரிசல்ட்டும் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கும். சூரியனின் பார்வை லாபத்தை பார்ப்பதும், சந்திரனின் பார்வை விரயஸ்தானத்தை பார்ப்பதும் கரெக்டாக உங்களை ஈக்குவேட் பண்ணி உயர்த்தி விடுவதற்கான வாய்ப்புகள் இந்த நாளில் அமைகிறது. 5, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இன்றைய நாளில் சதுர்த்தி விரதம் இருந்து விநாயகரை வழிபடுவதும், கடன் தொல்லை போன்ற விஷயத்திலிருந்து விடுதலையாவதும், உங்கள் வாழ்வை உயர்த்தி தருவதும் இன்றைய பலனாக அமைகிறது. வாழ்க வளத்துடன்.